முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நாளைக்கு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். ஆமியன் செல்வமே, நேரமும் காலமும் உனக்கு நல்ல நேரமாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றியும் தானாக உன்னை வந்து சேரும்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறதுக்கு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். எப்போவுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்தும் என் திட்டப்படி தான் நடக்குதே தவிர எதுவும் தற்காலிகமானதாகவோ அல்லது திடீர்னு யதார்த்தமாக நடப்பதோ கிடையாது. எதை எப்படி உனக்கு செஞ்சு கொடுத்தா உன் வாழ்க்கையில் அது நிரந்தரமாக உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்விப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். எது மோசமாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான விஷயமாக இருந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மோசமான விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நீடிக்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கும் நீ ஜெயிக்கிறதுக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றி அடைவதற்கு நான் துணையாக இருப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே. சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பது போல நடப்பதற்கு நேரம் எடுக்குதுன்னா அதுக்காக அது நடக்காதுன்றது அர்த்தம் அல்ல. நீ எதிர்பார்க்கறத விட நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணுன்றதுக்காகவே சில விஷயங்களை தாமதப்படுத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ எதுவுமே இல்லை, நீ எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. அதே போல் நீ தான் எல்லாம், உன்னால் தான் எல்லாம் முடியும், உனக்கு தான் எல்லாமே சரியாக வரும்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. நீ ஏதோ ஒன்று யாரோ ஒருவர் உன்னால் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ. ஏன்னா நான் எதுவுமே இல்லை, எதுக்கும் லாயக்கு இல்லை நினச்சா நீ மனசளவில் தாழ்ந்து போயிடுவேன். நான் தான் எல்லாமே நினச்சாலும் உன் மனசில் ஆணவமும் அகந்தையும் வந்து ஒட்டி கொள்ளும். அதனால் எல்லாரையும் உனக்கு சரிசமமாக சாதாரணமாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் போலவும் நீயும் ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கிறதுக்கு ஏற்ற முயற்சிகளை செய்ய பழகு. நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைப்பேனேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்கிட்ட என்னென்ன இல்லை, உனக்கு எது கிடைக்கல நினச்சி கவலைப்படாமல் உன்கிட்ட என்ன இருக்கோ அதன் சிறப்பை உணர்ந்து கொண்டு அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா வீட்டில் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி யோசிச்சினா மனசு துவண்டு போகும். உன்னிடம் இருக்கும் நிறைகளையும் உன்னுடைய வெற்றிகளையும் உன்னுடைய நல்ல விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களையும் பற்றி யோசிக்கும்போது மனசுக்கு ஒரு புது உற்சாகமும் உத்வேகமும் கிடைக்கும் என் செல்வமே. யாராவது வந்து உனக்காக உதவி செய்வாங்கன்னு நீ காலங்காலமாக காத்திருக்கவும் கூடாது. உனக்கு வழிகாட்ட யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உன்னை நீயே சோர்வடைய செய்யவும் கூடாது. எப்போதும் எந்த விஷயத்திலும் நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. ஏன்னா நீ அடுத்தவங்களை நம்பி இருந்தீனா அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைக்கற்களாக வந்து சேர்ந்துடும். முதல்ல தடைக்கற்களை தகர்த்து எரிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோடு கூடிய நல்ல எண்ணங்களால் உன் மனசை உறுதிப்படுத்திக்கோ. நீ மன உறுதியோடு இருந்தீனா எப்படிப்பட்ட புயலையும் வெள்ளத்தையும் கூட உன்னால் சமாளித்து நீ ஜெயிக்க முடியுமேன்னு செல்வமே. உன்னை கண்டுக்காதவங்க கிட்டையும் உன்கிட்ட வந்து கண்ணீர் விடுபவர்களிடமும் நீ எப்போதும் ஒரே மாதிரி இருக்க பழகு. ஏன்னா சில பேர் வேணும்னே உன்னை கண்டுக்காம உன்னை அலட்சியமாக ஒதுக்கி வைக்க நினைப்பாங்க. அவர்களையும் நீ கண்டுகொள்ள வேண்டாம். சில பேர் வேணும்னே பொய்யா உன்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு நடித்து முதல்ல கண்ணீர் விடுபவர்களாக சும்மாவே இல்லாத பொல்லாததையெல்லாம் அவர்களுடைய வருத்தமாக சொல்லி வேதனைப்படுபவர்கள் நடிப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் அவங்க என்ன நோக்கத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ. நீ சொல்வதையே கேட்காத மனிதர்களிடம் நீ கத்தி கதறி சண்டை போட்டாலும் அல்லது உன்னை பற்றி புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினைக்கிறவங்கக்கிட்ட போய் நீ விளக்கம் கொடுத்தாலும் அது தேவையற்ற விஷயமாகவே இருக்குமேன்னு செல்வமே. உன்னை அழுக வைக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டேயே போய் ஆறுதல் தேடாதே. உன்னை அலட்சியம் செய்பவர்களுக்கே மறுபடியும் மறுபடியும் அன்பை அள்ளி கொடுக்காதே. உன்னை வேணாம்னு உதறி தள்ளுபவர்களிடம் நீ உயிரை வைத்து அவங்க மேலே அன்போட பாசமாக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கிறத
நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன்னை கண்டுக்காம போறவங்கள நீ தேடி போகவும் வேண்டாம். நீ சொல்றத காது கொடுத்து கேட்காதவங்க கிட்ட போய் உன் கவலைகளை சொல்லவும் வேண்டாம். அதே போல உன்னை அலட்சியம் செய்பவர்களையும் உதறி தள்ளுபவர்களையும் ஒதுக்கி வைக்க நினைக்கிறவங்களையும் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது. சத்தமா பேசுறது வலிமையானதுன்னு அமைதியாக இருப்பது பலவீனமானதுன்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அமைதியாகவே இருந்து தான் நினைச்ச பல காரியங்களை சாதிச்சுக்கிட்ட புத்திசாலிகள் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் இந்த பூமியில் இருக்காங்க. நீயும் அமைதியாகவே இருந்து உனக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சு ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் அழகான பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். உன் எதிர்காலத்தை நீ ஒன்றும் தீர்மானிக்கிறதல்ல, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தான் உன் வாழ்க்கையும் உன் எதிர்காலத்தையும் தீர்மானிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா அது உன் எதிர்காலத்தை அழகான காலமாக மாற்றும் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நீ சந்தோஷமா இருக்கியா, நீ நிம்மதியா இருக்கியா, நீ மகிழ்ச்சியா இருக்கியான்னு ஒருபோதும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு உன் மேலே எந்த அக்கறையும் இருப்பதும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அவங்களுக்கு நல்லது செய்வியா, நீ அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பியா மாட்டியாங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க. அதாவது எல்லா மனிதரும் அடுத்தவர்கள் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா, அடுத்தவங்க மூலமாக நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா, அடுத்தவங்க மூலமாக நமக்கு உதவி கிடைக்குமான்னு யோசிப்பாங்களே தவிர நம்மால் 4 பேருக்கு உதவி செய்ய முடியுமா, நம்ம 4 பேரை மகிழ்ச்சியாக வாழ வைப்போமான்றத யாரும் யோசிக்க மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோட அடுத்தடுத்த அடியை எடுத்து வச்சு கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படியும் நீ நல்லதை செய்யும்படியும் நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லா விஷயங்களுக்கும் உன்னுடைய ஆற்றலை செலவிடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டாலே, சில விஷயங்களை எப்படி செய்யணும்னு யோசித்து ஆற்றலை குறைவாக செலவிட்டாலே அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கூட உன்னால் பெற முடியும் என் செல்வமே. எப்போதும் நீ மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா கர்ம வினையை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமியன் செல்வமே, கர்ம வினைனா நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்குது. நல்ல கர்ம வினைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். கெட்ட கர்ம வினைகள் அதாவது கெட்ட பாவங்களை கெட்ட செயல்களை நீ செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் ஒரு பயத்தை கொடுக்கும். நீ எப்போதும் யாருக்கும் கெடுதலே செய்யாமல் நல்லதை மட்டுமே நான் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் யாராவது உனக்கு சாபம் கொடுத்தாலும் நீ செஞ்ச பாவத்துக்கு நீ அனுபவிப்பன்னு உன்னை திட்டினாலும் கூட நீ அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீ நல்லது தானே செஞ்சிருக்க, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ யாருங்கிறதையும் உனக்கு என்ன வேணுங்கிறதையும் முதல்ல நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் சிறப்பாகவே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்த்த ஏமாற்றங்களை விட இப்போ உனக்கான சிறப்பான மாற்றங்களை அற்புதமாக நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீ இழந்த அனைத்தும் உன் நல்லதுக்காக மட்டுமே நான் இழக்க வைத்தேன் என்பதை புரிந்துகொள். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இழந்ததை விட மிக பெருசாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மீண்டும் பெறப்போற. நீ எதிர்பார்த்த ஆரோக்கியத்தையும் நல்ல நிம்மதியையும் மன அமைதியையும் செல்வ செழிப்பையும் நல்ல உறவுகளையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆரோக்கியமான உறவுகளில் இருக்கும் தம்பதிகளும் கூட சண்டை போடுவாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவினாலே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் சண்டையும் வரத்தான் செய்யும். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மனசை அமைதியாக்கிக்கிட்டு மறுபடியும் ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நல்ல விஷயம். குடும்பம்னா சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு 1000 இருந்தாலும் நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போடாமல், யார் முதல்ல பேசுறதுன்னு சொல்லி போட்டி போடாமல் சவால்களை எல்லாம் தாண்டி உறவை பரிபூரணமாக ஒத்துமையாக விட்டு கொடுத்து வாழ பழகணும். பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பார்த்த உனக்கு இனிமே வாழ்க்கையில் வெற்றிகளும் நல்ல மாற்றங்களும் மட்டும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே.
நீ துன்பப்படுறதுக்கும் நீ கஷ்டப்படுறதுக்கும் 1000 காரணங்கள் இருந்தாலும், எத்தனையோ பேர் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், நீ ஒருபோதும் யார் மனசையும் காயப்படுத்தவோ யாரையும் கஷ்டப்படுத்தவோ கூடாது. 1000 பேர் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் நீ ஒருத்தருக்கு கூட கெடுதல் செய்ய நினைக்காதே என் செல்வமே. உன் வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு என்ன கிடைச்சாலும் அதை அனுபவிக்க தயாராகு. கிடைக்காத நல்ல விஷயத்தை ரசித்து நேசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அதுவும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் நோக்கத்தோட உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ இனிமையாக ரசித்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் சிறப்பாய் வாழும்படி உனக்கான அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். வாழ்க்கையில் சில நேரம் நீ துன்பப்படும்படியாக கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்காக நீ கெட்டவன்னு அர்த்தம் இல்லை. நீ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தப்பு செஞ்சுட்ட. நீ நல்லது நினச்சி செஞ்ச விஷயம் ஏதோ ஒரு இடத்துல தப்பாக போயிருக்கனால தான் அதன் பலனாக கர்ம வினையின் காரணமாக இப்போ உன் வாழ்க்கையில் துன்பம் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது யாருக்கு என்ன நல்லது செய்கிறதா இருந்தாலும் அது அவங்களுக்கு நல்லதாக இருக்குமா அல்லது கெட்டதாக கூட இருக்குமான்றதை யோசிச்சு எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன்.